எல்லா இடத்துக்கும் நேர்ல போய்கிட்டு இருக்கிறாரு. தம்பி கவின் வீட்டுக்கும் நேர்ல போறாரு. விஜய் போறாரா? கண்டிப்பா நிச்சயமாக போவாரு. பொய்யும் புரட்டும் செய்வது தானே திமுகவுடைய வேலையா இருக்கு, அஜெண்டா தானே. நீதிமன்றம் இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. எதற்கு? கவின்குமார் வழக்குக்கா? ஆணவ படுகொலைகள் தமிழகத்துல அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேக்குது, கேள்வி கேக்குது. அதற்கான பதில கொடுங்கன்னு சொல்றோம். இங்கேயும் பேரம் தானே பேசப்பட்டது. சாதியை வச்சு அரசியல் பண்றதுக்கோ மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கோ நாங்க பிஜேபி கிடையாது. இவர் அங்க போயிட்டு வந்துட்டாரு, முதல் பிஜேபியை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, இப்ப இவரையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. அந்த வரிசையில இவர் நிக்கிறாரு. இப்ப இவருக்கு எதிரி யாரு? திமுக இல்ல, பிஜேபி இல்ல, பாசிச சித்தாந்தங்கள் இல்ல, மக்களை பிளவுபடுத்தும் பிளவுவாதங்கள் இல்ல, மத அரசியல் இல்ல, சாதிய வன்கொடுமைகள் இல்ல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் இவருடைய எதிரி. எப்படி? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் கவின்குமார் தூத்துக்குடி ஆணவ படுகொலை நடந்துச்சு, அதுக்கு இன்னும் குரல் கொடுக்கல பண்ற பல்வேறு கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள், ஜெர்னலிஸ்ட், பத்திரிகைகள் பல பேர் கண்டிச்சுட்டே இருக்காங்க. ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆணவ படுகொலைகளை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் எங்க நடந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். மக்களுக்கு எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ, மக்கள் குறவலைகள் எங்கெல்லாம் நெரிக்கப்படுகிறதோ, மக்களுக்கு படுபாதக செயல்கள் எங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக வன்மையாக கண்டிக்கக்கூடியதான் தமிழக வெற்றி கழகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகம் தன்னை சமரசமும் செஞ்சுக்கிட்டதும் கிடையாது. இந்த தம்பி கவினுடைய ஆணவ படுகொலையில முதல்ல கண்டன அறிக்கை கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் இவர் பேர்ல வரல, அவர் பேர்ல வரன்ற விமர்சனங்களை தான் பண்ண முடியுதே தவிர்த்து குற்றச்சாட்டுக்களை அவங்களால வைக்க முடியல. அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்து கண்டன அறிக்கை வந்துருச்சு. அந்த கண்டன அறிக்கையிலேயே தலைவர் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையை அவர் ரிலீஸ் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு தேர்தல் மேலாண்மை குழுவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. அவர் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கட்சி கொடுத்திருக்கு. அது அவரே கொடுக்கலாம்ல, விஜய் கொடுக்கலாம். இவர் கொடுத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேர்ல தானே அறிக்கை வருது. திமுக பேர்ல கே நேரோ இல்ல மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுத்தா அது ஏத்துக்க முடியுமா? அது கட்சியோட தலைமையா எடுத்துக்க முடியுமா? ஆமா, தலைமையில இல்ல. நான் ஒரு RS பாரதி கொடுத்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, கனிமொழி கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, ஆர் ராசா கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, துரைமுருகன் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, TK இளங்கோவன் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். இவர்கள்லாம் யாரு? கட்சியினுடைய மெம்பர் தானே. இல்ல, ஒரு தலைவரா கொடுக்கறதுக்கும் ஒரு தலைவருடைய அதான் நீங்க அறிக்கையை படிச்சீங்களான்னு கேக்குறேன். தலைவருடைய ஒப்புதலின் பேரில் தானே கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்த அறிக்கையை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெட்டரேட்ல தான் வந்திருக்கு. அப்போ கட்சியினுடைய அறிக்கை தானே அது. ஏன் இது அரசியலாக்கப்படுறாங்க? கொடுக்கல. அதுதான் இப்பவும் சொல்றேன். இவர்களுக்கு தான் செஞ்ச தவறுகளை மறைக்கணும், புரியுதுங்களா? பேசணும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் தூத்துக்குடி போயிருக்கிறாரு, கார் கம்பெனியை திறந்து வச்சிட்டாரு. அங்கதான் தம்பி கவினுடைய வீடு இருக்கு. ஏன் போகல? செல்போனுக்குலாம் இப்ப முன்ன மாதிரி ரோமிங் சார்ஜஸ் போட்டாங்க, வேற மாவட்டத்துல இருந்து பேசின சார்ஜஸ். அதனால தூத்துக்குடிக்கு போய் பேசுறாரு. எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? நீதிமன்றம் இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. எதற்கு? கவின்குமார் வழக்குக்கா? ஆணவ படுகொலைகள் தமிழகத்துல அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேக்குது, கேள்வி கேக்குது. அதற்கான பதில கொடுங்கன்னு சொல்றோம். நீங்க தூத்துக்குடியும் போயுமே உங்களுக்கு அங்க வச்சுதான் தம்பி கவினுடைய வீட்டுக்கு போன் பண்ணி ஆறுதல் சொல்ல முடியுது. இப்போ இதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கிப்பீங்க. யாரு இன்னைக்கு படுபாதகமா ஒரு செயல்படினாலும் அவர்களுக்கு போன் பண்ணி ஆறுதல் சொல்லிடுவீங்களா? எல்லா இடத்துக்கும் நேர்ல போய்கிட்டு இருக்கிறாரு. தம்பி கவின் வீட்டுக்கும் நேர்ல போறாரு. விஜய் போறாரா? கண்டிப்பா நிச்சயமாக போவாரு. இல்லையா, ஒரு விஷயம் ரொம்ப பேசும் பொருளா இருக்கும் போது போகாம ஒரு 10 நாள் பேசும் பொருளா மாத்துறது நீங்க தான். அஜித்தினுடைய இதுக்கு கேட்டா போனாரு, தங்கை அனிதாவனுடைய இதுக்கு கேட்டா போனாரு, கள்ளக்குறிச்சி இதுக்கு கேட்டா போனாரு. இல்ல, ஒரு வீரியமா பிரச்சனை இருக்கும் போது போகும்போது ஊடகங்கள்ல பேச விளம்பரம் தேட நல்லா புரிஞ்சுக்கங்க. விளம்பரம் தேடணும்ன்றவரு தலைவர் தளபதி அவர்கள் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனைகள் வீரியமா இருக்கு. முதல்வர் ஏன் போல? முதல்வனுடைய மகன் ஏன் போல? துணை முதல்வர் ஏன் போல? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இங்கேயும் பேரம் தானே பேசப்பட்டது. சாதியை வச்சு வேற என்ன நடந்துருச்சு? உங்களுடைய கட்சிக்காரனோட பேரை ஒரு அதிகார கொலை பண்ணிருக்கிறானே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த கொலைகாரனை என்னென்ன பாதுகாக்க போறீங்க? ஒட்டுமொத்த திமுகவினுடைய புடைசூழ இறங்கினாரு காவல் நிலையத்துக்கு.
இதெல்லாம் திமுக ஆதரிக்கிறதா? இதுக்கு கேள்வி கேட்டா என் மனைவி போட்டிருக்கிறது உதயசூரியன் தாலின்னு தூக்கி காட்டுறாரு கே நகர் தனசேகர். ஐயா, நீங்க எதுல வேணா போட்டுக்கோங்க, உதயசூரியனையே கொண்டு வந்து கூட போடுங்க, இங்க அது இல்ல பிரச்சனை. இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? அடுத்த பையனுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை, 2 காதலர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ யாரு? அப்ப திமுக காரர்கள் தொடர்ச்சியாக இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களை கேள்வி கேட்கறதுக்கு தலைமை சரியில்லை. தலைமை பெரிய பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்த பஞ்சாயத்துகளை இவர்கள் பண்றார்கள். இவர்கள் வாரிசினுடைய வாரிசுகள். இன்னைக்கு தாய் இழந்துட்டாலே ஒரு மகனை, படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு இல்லையே நம்ம கிட்ட. எந்த அமைச்சர் போயிட்டீங்க? எத்தனை அமைச்சர் போனீங்க? முதலமைச்சர் எல்லாத்துக்கும் போக முடியுமா? எந்த அமைச்சர் போனீங்க? மத்த எந்த அமைச்சர் போனீங்க? யாரும் போலியே. அவங்க பல்வேறு அலுவலக வேலைகள்லாம் இருக்கலாம். எல்லாத்துக்கும் முதலமைச்சரே போகணும்னு எதிர்பார்க்கறது நியாயமா? எந்த அமைச்சர் போனீங்க? முதலமைச்சரை நான் கேட்கல, வேற எந்த அமைச்சர் போனீங்க சொல்லுங்க. அப்ப இது உயிர் இல்லையா? இது உயிர் இல்லையா? அப்புறம் அப்ப நீங்க இப்போ இறப்பினுடைய அளவுகோலை எப்படி பாக்குறீங்க? தூத்துக்குடிக்கு போயிட்டா விமர்சனம் வந்துருன்றதுனால இன்னைக்கு அந்த போன் கால் பேசியிருக்கீங்க. மாற்றத்தை விரும்பணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இன்னைக்கு கோவையில ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி 1980களில் எடுக்கப்பட்ட இடத்துக்கு இன்னும் நீதிமன்ற உத்தரவிட்டுமே இன்னைக்கு வருவாய்த்துறை கொடுக்கல. அதை வட்டியோட சேர்த்து 916 ஏக்கருக்கு 350 கோடி ரூபாய் நீங்க உடனடியாக கொடுக்கணும்னு நீதிமன்ற உத்தரவிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் யாரு? உங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க. இல்ல, இது ஒரு பக்கம் இப்படி நீங்க சொன்னாலும் கவின்குமார் விஷயத்துக்கு நீங்க அணுகாம இருக்கிறது ஒரு தேவர் சாதி இந்த முக்குளத்தோர் ஓட் பேங்க் எங்க வீழ்ந்துருமோ அப்படின்ற மாதிரி சராசரி திமுக மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. சாதியை வச்சு அரசியல் பண்றதுக்கோ மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கோ நாங்க பிஜேபி கிடையாது. சாதியை வச்சு அரசியல் பண்றதுக்கு திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த பார்வைகள் எல்லாம் இருக்கு. திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி எல்லாம் கேள்வியில எழுப்புறாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கொள்ளையடிக்கல, யாரையும் ஏமாத்தல, எவன் சொத்தையும் அபகரிக்கல, பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளியல, மக்கள் பக்கத்துல நிக்கிறது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தான், தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு மாற்றா நீங்க இருக்கக்கூடிய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாங்க இருக்கோம்னு போய் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய திமுக காரெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கிறீங்க. இன்னைக்கு களத்துல நிக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய தம்பியும் தங்கைகளும் தான் நின்றுட்டு இருக்காங்க. கவின்குமார் விஷயத்துல சொல்றீங்க? எல்லா விஷயத்துக்குமே எல்லா விஷயங்களுக்கும் நிக்கிறாங்க. முந்தா நாள் திருநெல்வேலியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதுக்கு களத்துல நிக்கிறாங்க. எல்லா கட்சிகளோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறாங்க. இங்க எதையும் ஒதுக்கல. சாதியாவோ மதமாவோ இனமாவோ யாரையும் பிரிக்கல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதை அதுதான் வேத வாக்கா எடுத்து எல்லாருமே போய்கிட்டு இருக்கான். இங்க எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கானதுன்னு சொல்றோம். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் ஒரு சித்தாந்த போர்னு அறிவிச்சாரு. கடுமையா விஜய் ஒரு பக்கம் தாக்குனா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு இப்போ சொல்றோம், அவரு தம்பின்வாரு, கொஞ்சுவாரு, புரியுதுங்களா? அப்புறம் வேற ஒண்ணு பேசுவாரு, பெரியாரை தூக்கிட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாரு. அப்புறம் பெரியாரை போட்டு எங்க கொள்கைக்கு எதிரானவர்னு சொல்லுவாரு. அம்பேத்கரை பத்தி கேட்டா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாரு. முருகனை தூக்கிக்கிட்டு வலம் வருவாரு. அவர் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே பண்ணுவாரு. இங்க யாரும் நடிகர்கள் இல்ல. ரசிகர் கூட்டம், ஒரு ரசிகருக்கான கூட்டம் ஏன் பேசுறீங்க? நீங்க கடந்து போங்கன்ற. ஏன் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க இது ரசிகர் கூட்டம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் பேசும் பொருளா மாத்துறீங்க? கடந்து போங்க எளிமையா. அதான் சொல்லி இத்தனை நாள் நான் கடந்து போயிட்டேன், சித்தப்ப பையன் பெரிய பையன் அப்படின்னு கடந்து போயிட்டேன், இனிமேல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாருல்ல. ஏங்க ரசிகர் கூட்டம் தாங்க, அதை ஏங்க நீங்க விடக்கூடாதுன்னு அது பின்னாடியே வாழ பிடிக்கிறீங்க? நீங்க கடந்து போங்க. கொள்கை ரீதியா இருக்கீங்க, சித்தாந்த ரீதியில நல்ல தெளிவா இருக்கீங்க, எல்லாருக்கும் சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க, கட்டமைச்சிருக்கீங்க. நீங்க பேசுறதுல ஒரு 50-60% இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கடைகோடியில இருக்கக்கூடியவனு உங்களுடைய பேச்சை போலவே பேசுவான். மாற்றத்தை கொண்டு வாங்க, போங்க. உங்களோட எதிரிகள் யாரு? மாத்திட்டார்ல, இன்னைக்கு மடை மாற்றிட்டார்ல. திமுகவா பிஜேபியா? அதை சொல்லல. இவரு கூட போர். எப்படி இந்த மடைமாற்றம் எங்க இருந்து வந்துச்சு? திமுகவை சந்திச்சதுக்கு அப்புறம் தானே. மென்மையா விமர்சனம் பண்றதா கூட சில ஊடகங்கள்ல பேசுறாங்க. யாரு? மு.க. ஸ்டாலின் சந்திச்சிட்டு பின்னாடி திமுக மென்மையா விமர்சனம் பண்றாங்க. பிஜேபியை சந்திச்சுட்டாருங்க.
திமுகவையும் சந்திச்சிட்டாரு. திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில இருக்காங்கன்றது எல்லாரும் தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அறிஞ்ச சாட்சி உண்மை. அதுல மாற்று கருத்து இல்லை. இவர் அங்க போயிட்டு வந்துட்டாரு, முதல் பிஜேபியை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, இப்ப இவரையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. அந்த வரிசையில இவர் நிக்கிறாரு. இப்ப இவருக்கு எதிரி யாரு? திமுக இல்ல, பிஜேபி இல்ல, பாசிச சித்தாந்தங்கள் இல்ல, மக்களை பிளவுபடுத்தும் பிளவுவாதங்கள் இல்ல, மத அரசியல் இல்ல, சாதிய வன்கொடுமைகள் இல்ல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் இவருடைய எதிரி. எப்படி திடீர்னு இந்த விஜய் எதிர்ப்பு தீவிரமா கட்டுறதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்குமான மாற்றமே தலைவர் தளபதி தானே, அவரை தான் எதிர்க்க முடியும். நீங்க எத்தனை பேர் கூட்டு வச்சுட்டு வந்தாலும் சரி, இங்க ஒரே முகமா மட்டும்தான் நிக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முகமா நிக்கிறாரு. மக்களாட்சியின் நாயகனா நிக்கிறாரு. ஜனநாயக இந்த ஜனங்களுக்கு ஜனநாயகனா நிக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கு. மதுரை மாநாட்டுக்கு பிறகு பாருங்க, பேரதிர்ச்சியெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. நீ இப்படி சொன்ன உடனே மதுரை மாநாட்டுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சிக்கலுக்கு என்ன, தேதியே மாத்த போறீங்க, வேற என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்க போகுது? உங்களால செய்ய முடிஞ்சது வேற என்ன, நடத்தக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க? விஜய் வந்து தவேக சைடுல இருந்து மாநாடு ஏதாவது அறிவிச்சாலே இந்த மாதிரி சிக்கல் கொடுக்கறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? பயம். யாரை பார்த்து பயப்படுவீங்க? நல்லவன் யார் வராரோ அவரை பார்த்து தான் பயப்பட முடியும். அததான் சொல்றேன். எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்ல போறீங்க? எந்த பிரிவினைவாதத்தை தூண்டிட்டாருன்னு அவர் பேர்ல குற்றச்சாட்டுகள் வைக்க போறீங்க? இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் அரசியல் படுத்தி இருக்கிறாரு. காசே கொடுக்காம இன்னைக்கு கூட்டத்தை வர வைக்கிறாரு. மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேணும்னு எழுச்சியோடவும் புரட்சியாகவும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை நீங்க ஒடுக்கணும் தான் நினைப்பீங்க. வேற என்ன உங்களுக்கு தெரியும்? திமுகவனுடைய திட்டம் அதுதான். வேற என்ன? பாதிக்கப்பட்டவனுடைய பக்கம் போய் நிக்கணும்ல திமுக. ஏன் நிக்கல? சமூக நீதி தானே, பேசுங்க. சமூக நீதின்னு சொல்றோம். எல்லா விஷயத்துக்கும் பேசிட்டு தான் இருக்கும் அப்படின்ற பேசிக்கிட்டு இருக்கீங்க. காகிதத்துல இருக்குது, அதிகாரத்துல இல்லையே, மக்கள் கிட்ட இல்லையே ஜனநாயகம். உங்க கட்சிக்காரர் தான், உங்க கட்சிக்காரனுடைய அவன்கிட்டயே அந்த இது இல்லைன்னா உங்க கீழே இருக்கக்கூடிய காவல்துறையிலேயே அது இல்லை. கவினுடைய இறப்புக்கு காரணமான வெட்டி கொல்லப்பட்டவனுடைய தாயும் தந்தையும் யாரு? 2 பேரும் காவல்துறை அதிகாரிகள் தானே. அப்ப எப்படி பார்க்கப்படுது? அப்ப அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அடிப்படையிலான அறிவு இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப அவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நியாயத்தை கொடுப்பாங்க? சாதிய போக்குல தானே, மனப்பான்மையில தானே, அந்த போக்குல தானே இருக்கீங்க. அப்ப நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்றோம். என்ன சுஜித்தோட தாயும் அரெஸ்டும் பண்ணலன்ற மாதிரியும் சொல்றாங்க. சுஜித்தோட அம்மா என்ன கைது பண்ணல அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சு பேசிட்டு தான் இருக்கு. ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸுங்க பண்ணுவாங்க பொறுமையா. செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை எவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கல்ல? அது மாதிரி தேடுவாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. பொறுமையா வெயிட் பண்ணணும். கொடநாடு கொலையாளிகள் காவலாளிகளுடைய கொலை வழக்குல கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? சமரசம். திமுகவா இருந்தா அண்ணா திமுகவா இருந்தா 2 பேரும் சமரசம் தான். அவர்களுடைய ஓட்டுநரை கார் ஆக்சிடென்ட்ல ஆச்சு இல்ல, அதுக்கான தீர்வை கொண்டு வந்துட்டாங்களா? அவர் வெளிப்படையா வந்து சொன்னாரு என்னையும் கொண்டுருவாங்கன்னு. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? தர்ம யுத்தம் நடத்தினாங்களே, முதல்வர் ஜெயலலிதாக்கு என்ன நடந்தது நாங்க எல்லாம் வெளியில கொண்டு வருவோம். நாங்க எல்லாம் சும்மா பொய்யும் புரட்டும் பண்றதுதான் திமுகவுக்கு வேலைன்னு சொல்றோம். நீங்க இருக்கும்போது அத்தனை கேமராக்கள் வேலை செஞ்சுது அப்போலோ மருத்துவமனையில. இப்போ அந்த அம்மையார் இருக்கும்போது என் கேமராக்கள் வேலை செய்யல. அவருடைய இறப்புல இருக்கக்கூடிய மர்மத்தை வெளியில கொண்டு வந்துருவோம்னு சொன்னார்ல, எதை வெளியில கொண்டு வந்தீங்க? இது வரைக்கும் பொய்யும் புரட்டும் செய்வது தானே திமுகவனுடைய வேலையா இருக்கு, அஜெண்டா தானே. மக்கள் பக்கம் இல்லையே, எல்லாருமே கதறிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்டுகள் கோவையில ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம். ஒவ்வொருத்தனுக்கும் இன்னைக்கு சாதிய பிரச்சனையில எல்லாத்தையுமே இன்னைக்கு ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்கு, உயர்நீதிமன்றம். சாதிய ஆணவ படுகொலை அதிகமாயிடுச்சான்னு கூட்டணியில இருக்கிறவங்க கேட்கறாங்க. எமர்ஜென்சி நடக்குதான்னு. போய்கிட்டு இருக்கக்கூடிய சாலையில போய்கிட்டு இருக்கக்கூடிய பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கான், தாலி அறுத்துட்டு ஓடுறான், செயின் அறுத்துட்டு ஓடுறான். இன்னைக்கு டெல்லியில ஒரு எம்பிக்கு நடந்திருக்கு. எதையும் கட்டுப்படுத்தல, சமூக நீதியோட இருக்கீங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல. அடுத்த 6 மாதம் விஜயோட தாவைக்கோட கட்சி பணிகளை எப்படி மூவ் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம்? அவர் என்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயரை அறிவிச்சு, கொடியை அறிவிச்சு, மாநாடு பிரகடனப்படுத்தி இன்னைக்கு பண்ணாரோ அன்னையிலிருந்து அவருடைய திட்டங்கள் தெளிவாக தான் இருக்கு. அதுல எந்த குழப்பங்களும் இல்லை. அவர் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் ரொம்ப தெளிவா இருக்கார், ரொம்ப உறுதியோட இருக்கிறார்.
ஒரே மனநிலையோட இருக்கிறார். இன்னும் 6 மாவட்டங்கள்ல வந்து மாவட்ட செயலர் அறிவிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சில குற்றச்சாட்டுல தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் அறிவிக்கலன்றது அவர் உள்கட்சி பிரச்சனை. அதுல இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இது இந்த மாதிரி விஷயத்தை தான் ஹைலைட்டா எடுத்து பேசுறாங்க. இல்ல அதுதான் வேற உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னு கேக்குறேன். உங்க பிரச்சனையை பாருங்கன்னு சொல்றேன். இந்த தமிழக வெற்றி கழகத்துல இந்த 4 மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறது தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையா இருக்கா? கவின் பிரச்சனையை விட்டுறலாம், தம்பி அஜித் பிரச்சனையை விட்டுறலாம், அதுக்கு முன்னாடி சேர்த்த 24 பேரை தடுப்பு காவல்ல இருந்தவங்களை கொண்டவங்கள விட்டுறலாம், இப்ப இந்த கவின் பிரச்சனையை விட்டுறலாம், இந்த ஐநாவரம் மாணவரை இந்த உங்க கவுன்சிலர் பேரன் ஏத்தி கொண்டதை விட்டுறலாம், ஒவ்வொரு பாலியல் வன்புணர்வு பிரச்சனையும் இங்க பேச வேண்டாம், கள்ளச்சாராய பிரச்சனையை பேச வேண்டாம், அப்ப வெளிநாட்டு அயல்நாட்டு போதைப் பொருள் கொத்து கொத்தா இங்க வந்துகிட்டு இருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு, குடிகள் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குது, அதை பத்தி பேச வேண்டாம், டாஸ்மாக் பத்தி பேச வேண்டாம், கள்ளச்சாராயங்களை பத்தி பேச வேணாம், 10 மணிக்கு அப்புறமும் எல்லா டாஸ்மாக்லயும் பிளாக்ல சரக்கு விற்கிறானுங்களா அதை பத்தி பேச வேண்டாம். இது மட்டும்தான் இந்த 4 மாவட்ட செயலாளர் போடல. இது போட்டுட்டா தமிழ்நாடு இன்னும் ரொம்ப சுபிக்ஷமாயிடும்ன்றாரு இவரு. எல்லா பிரச்சனையும் மாத்திடுவாங்க, நிச்சயமா போட்டுருவாங்க அடுத்த வாரம், கவலைப்பட வேண்டாம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பயன்படுத்தி மற்றொரு சந்திப்பு.